இப்படி இருக்க உங்களோட பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் இப்படி புதுசு போல் மாற்றணுமா, நம்மளோட டைல் கிளீனரை வச்சு எப்படி இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட டைல் கிளீனரில் தண்ணி எதுவுமே கலக்காமல் இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிக்கங்க. ஏதாவது ஒரு ப்ரஷில் தொட்டு எந்த இடங்கள்லாம் உங்களுக்கு சால்ட் ஸ்டெயின் அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி வந்து ப்ரஷில் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. நான் க்ளீன் பண்ணுற இடம் ரொம்ப உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் வந்து நல்லா ரப் பண்ணுறேன். இல்லைன்னா நார்மல் க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர்லேயே நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னாலே போயிடும். இப்போ இந்த டைல் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நான் தொடச்சி காமிக்கிறேன். தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்னா அடுத்த இடம் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் ஃபுல்லாக இதை வந்து தொடச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒயிட் பேச்சஸ் எதுவுமே இல்லாமல் எப்படி பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பாத்ரூம் டைல்ஸ் மட்டும் இல்லாமல் கிச்சன் வால் டைல்ஸு, ஃப்ளோர் டைல்ஸு, கிரானைட்டு, மொசைக்கு, கடப்பக்கல், பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு, மக்கு, ஸ்டூலு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சால்ட் ஸ்டெயின் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டைல் கிளீனர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.